வணக்கம். இன்று நாம் ஒரு அமைதியான எதிரியை பற்றி பேசப் போகிறோம். அது வெளியே இல்லை, நம்முடைய உடலுக்குள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு தெரியாமலேயே நம் உடலில் ஒரு நச்சு வட்டம் மெதுவாக குவிந்து கொண்டே இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் வரும் அந்த விளக்க முடியாத சோர்வு, நாள் முழுவதும் நம்மை துரத்தும் மந்தமான சோம்பல், சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வரும் தலைவலி அல்லது உடல் கனத்த உணர்வு, இவை எல்லாம் சாதாரணமான பிரச்சனைகள் என்று நாம் நினைத்து புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் இதற்கான காரணம் வெளியில் எங்கோ இல்லை, அது நம் உடலுக்குள்ளேயே உருவாகிறது. ஆயுர்வேதத்தில் இந்த நிலைக்கு ஒரு பெயர் உள்ளது, ஆமா. எளிமையாகச் சொன்னால், சரியாக ஜீரணிக்கப்படாத உணவால் உருவாகும் நச்சுத்தன்மை கொண்ட கழிவு என்பதே அதன் அர்த்தம். நாம் சாப்பிடும் உணவு முழுமையாக ஜீரணிக்கப்படாமல் உடலுக்குள் தங்கிவிட்டால் அது மெதுவாக நச்சாக மாறி உடலின் பல பகுதிகளில் சேரத் தொடங்குகிறது. ஒரு வீட்டை நினைத்து பாருங்கள். வீட்டை பல நாட்கள் சுத்தம் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும்? மெதுவாக தூசி சேரும், அதற்கு பிறகு அழுக்கு குவியும், இறுதியில் அந்த வீடு வாழ முடியாத அளவுக்கு மாசாகிவிடும். அதே போலதான் நம் உடலும். நாம் உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்யாமல் விட்டால் இந்த ஆமா மெதுவாக நம் இரத்தத்தில், நம் தசைகளில், நம் உறுப்புகளில், முடிவில் நம் எண்ணங்களில் கூட தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்குகிறது. அதனால்தான் சில நேரங்களில் காரணமே தெரியாமல் சோர்வு, மன அழுத்தம், கவனக்குறைவு போன்றவை நம்மை ஆட்கொள்கின்றன. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகிறது. இன்றைய மாதிரி விலையுயர்ந்த ஜிம், புரத குலுக்கல்கள், சப்ளிமெண்ட்டுகள் எதுவும் இல்லாமல் கூட நம் முன்னோர்கள் 80 அல்லது 90 வயது வரை உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் பின்பற்றிய ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வாழ்க்கை முறைதான் அதன் ரகசியம். அது நித்திய சுத்திகரிப்பு பழக்கம். அதாவது ஒவ்வொரு நாளும் உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்து பராமரிக்கும் முறை. ஆயுர்வேதம் இதை மிகவும் முக்கியமாக கருதுகிறது. ஏனெனில் உடலில் சேரும் நச்சுகளை அடிக்கடி வெளியேற்றினால்தான் உடல் இயந்திரம் சீராக இயங்கும். அதனால்தான் இன்று இந்த வீடியோவில் ஆயுர்வேதத்தின் ஆழமான அறிவிலிருந்து வந்த 5 சக்தி வாய்ந்த உடல் சுத்திகரிப்பு முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த 5 முறைகளில் முதல் 2 முறைகள் மட்டும் உங்கள் காலையையும் அதே நேரத்தில் உங்கள் முழு ஆரோக்கியத்தையும் முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தூங்கும்போது நம் உடல் முழுவதும் ஓய்வெடுக்கிறது என்று பலர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் உடலுக்குள் ஒரு பெரிய பழுதுபார்ப்பு பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நாள் முழுவதும் உடலில் சேர்ந்த கழிவுகள், நச்சுகள், சேதமான செல்கள் அனைத்தையும் சரிபார்க்கும் வேலை அந்த நேரத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த பழுதுபார்ப்பு முடிந்த பிறகு உடலில் மீதமுள்ள அந்த கழிவுகளை வெளியேற்றவும் வேண்டும். அந்த வேலைக்கு இயற்கை நமக்கு கொடுத்த மிக எளிய, மிக சக்தி வாய்ந்த பரிசு என்ன தெரியுமா? தண்ணீர். ஆம், மிகவும் சாதாரணமாக தோன்றும் இந்த தண்ணீரே உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்யும் மிக சக்தி வாய்ந்த இயற்கை மருந்தாக ஆயுர்வேதத்தில் கருதப்படுகிறது. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது ஒரு பழமையான ஆரோக்கிய பழக்கம். ஆயுர்வேதத்தில் இதை உஷபானம் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல. உடலின் முழு அமைப்பையும் மெதுவாக எழுப்பும் இயற்கை சுத்திகரிப்பு முறை இது. நாம் இரவு முழுவதும் தூங்கும்போது உடலின் ஜீரண அமைப்பு ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அது உள்ளே சேமித்து கிடக்கும் கழிவுகளை பிரித்து வெளியேற்ற தயாராகி கொண்டிருக்கும். அந்த செயல்முறையை முழுமைப்படுத்த உதவும் முதல் விஷயம்தான் காலை தண்ணீர். காலை எழுந்தவுடன் 1 அல்லது 2 கிளானர் அளவு வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்தால் அது உடலில் பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. முதலில் அது ஜீரண அமைப்பை மெதுவாக செயல்படுத்துகிறது. அடுத்து இரவில் சேமித்து கிடக்கும் நச்சுகளையும் கழிவுகளையும் வெளியேற்ற உடலை தூண்டுகிறது. மேலும் குடல் இயக்கத்தை இயல்பாக தொடங்கச் செய்து செரிமானத்தை சீராக்குகிறது. இது வெறும் வயிற்றை நிரப்புவதற்காக அல்ல, உடலை உள்ளிருந்து கழுவும் ஒரு இயற்கை செயல்முறை. பலர் காலை எழுந்தவுடன் உடனே தேநீர் அல்லது காஃபி குடிப்பார்கள். ஆனால் ஆயுர்வேதத்தின் பார்வையில் அது உடலை சுத்தம் செய்வதற்கு முன் அதில் மேலும் அழுத்தம் சேர்ப்பது போலாகும். மாறாக முதலில் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு ஒரு மென்மையான தொடக்கம் கொடுக்கிறது. அது இரவில் சேமித்து கிடக்கும் ஆமாவை மெதுவாக கரைத்து வெளியேற்ற உதவுகிறது. இந்த பழக்கம் சில நாட்கள் தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டாலே பலர் சில மாற்றங்களை கவனிக்க தொடங்குவார்கள். காலை எழும்போதிருக்கும் சோர்வு குறையும், உடலில் இருக்கும் கனத்த உணர்வு மெதுவாக மறையும், செரிமானம் சீராகி நாள் முழுவதும் உற்சாகம் அதிகரிக்கும். இதனால் தான் நம் முன்னோர்கள் எந்த சிக்கலான மருந்துகளும் இல்லாமல் இந்த மாதிரியான எளிய ஆனால் ஆழமான பழக்கங்களை தினமும் பின்பற்றி வந்தார்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க பெரிய ரகசியங்கள் எதுவும் தேவையில்லை. சில சிறிய ஆனால் சரியான பழக்கங்கள் போதுமானவை. இப்போது உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்ய உதவும் 2வது சக்தி வாய்ந்த முறையை பார்க்கலாம். பல் துலக்கிய பிறகு ஒரு செம்பு அல்லது நாக்கு சுத்திகரிப்பான் எடுத்துக் கொள்ளுங்கள்.
அதை நாக்கின் பின்புறத்திலிருந்து முன்புறம் வரை மெதுவாக இழுக்க வேண்டும். இதை 5 முதல் 7 முறை மெதுவாக செய்யலாம். பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பரை விட தாமிரம் அதாவது செம்பு பயன்படுத்துவது மிகவும் நல்லது. ஏனெனில் தாமிரத்தில் இயற்கையாகவே ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் உள்ளன. அதனால் அது பாக்டீரியாக்களை குறைக்க உதவுகிறது. இந்த பழக்கத்தின் நோக்கம் வெறும் வாய் துர்நாற்றத்தை அகற்றுவது மட்டுமல்ல. ஆயுர்வேதத்தின்படி நமது நாக்கு என்பது நமது செரிமான அமைப்பின் கண்ணாடி போன்றது. உடலில் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நாக்கு வெளிப்படுத்துகிறது. காலை எழுந்தவுடன் நாக்கில் காணப்படும் அந்த வெள்ளை அடுக்கு என்ன தெரியுமா? அது உடலுக்குள் உருவாகும் ஆமாவின் ஒரு அடையாளம். அந்த அடுக்கு நீக்கப்படாமல் மீண்டும் உடலுக்குள் சென்றால் அது செரிமான சக்தியை குறைக்கும். அதனால்தான் நாக்கை சுத்தம் செய்வது ஆயுர்வேதத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதை நவீன அறிவியலும் ஆதரிக்கிறது. அறிவியல் ஆய்வுகளின்படி நமது வாயில் சுமார் 700 வகையான பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. அவற்றில் சில நல்லவை, சில தீங்கு விளைவிப்பவைகள். நாம் நாக்கை சுத்தம் செய்தால் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் குறைகின்றன. இதனால் அவை இரத்தத்தில் நுழையும் அபாயம் கூட குறைகிறது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான நன்மையும் உள்ளது. நாக்கை சுத்தம் செய்தால் உங்கள் டேஸ்ட் பட்ஸ் தெளிவாக செயல்படத் தொடங்கும். அதனால் உணவின் உண்மையான சுவையை நீங்கள் விரைவாக உணர முடியும். அதன் விளைவாக குறைந்த அளவு உணவிலேயே விரைவாக திருப்தி அடைவீர்கள். அதாவது இந்த சிறிய பழக்கம் உங்கள் எடையை கூட மறைமுகமாக கட்டுப்படுத்த உதவுகிறது. 1 நிமிடம் கூட ஆகாத இந்த எளிய பழக்கம் உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கும் உங்கள் மூளை செயல்பாட்டிற்கும் கூட நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரை நாம் பார்த்த இந்த 2 முறைகள், காலை தண்ணீர் குடிப்பதும் நாக்கை சுத்தம் செய்வதும், உங்கள் காலையை ஒரு சுத்தமான தொடக்கத்துடன் ஆரம்பிக்க உதவுகின்றன. இந்த 2 பழக்கங்களின் மூலம் உங்கள் உடல் பாதி அளவு சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. மீதமுள்ள நச்சுகளை எப்படி வெளியேற்றுவது? அதற்கான அடுத்த சக்தி வாய்ந்த முறையை இப்போது பார்க்கலாம். 3வது முறை அபியங்கம். முதல் 2 முறைகள் நமது உடலின் உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்தால், இந்த 3வது முறை நமது தோலும் நரம்பு மண்டலமும் புத்துணர்ச்சி பெற உதவுகிறது. ஆயுர்வேதத்தின்படி நம் உடலில் ஏற்படும் சுமார் 70% நோய்களுக்கு காரணம் வாத தோஷம் அதிகரிப்பதே என்று கூறப்படுகிறது. அபியங்கம் என்பது இந்த வாதத்தை சமநிலைப்படுத்தி உடலில் இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு அற்புதமான நடைமுறையாகும். பண்டைய ஆயுர்வேத நூலான சரக சம்ஹிதா இதை பற்றி மிகவும் அழகாக கூறுகிறது. தினமும் அபியங்கம் செய்பவர்கள் முதுமை, சோர்வு மற்றும் வாத நோய்களால் எளிதில் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதை எப்படி செய்வது? சிறிது சூடாக்கப்பட்ட எள் எண்ணெய் எடுத்துக்கொண்டு தலை முதல் கால் வரை உடலை மெதுவாக மசாஜ் செய்யவும். மூட்டுகளும் எலும்புகளும் இருக்கும் பகுதிகளில் வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யலாம். நீண்ட தசைகள் இருக்கும் இடங்களில் மேலிருந்து கீழ் நோக்கி மெதுவாக தேய்க்கலாம். இந்த மசாஜ் செய்த பிறகு 15 நிமிடம் காத்திருந்து பின்னர் வெந்நீரில் குளிக்கலாம். இதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் காரணமும் உள்ளது. நமது தோலின் கீழ் நிணநீர் அமைப்பு என்று ஒரு அமைப்பு உள்ளது. இது உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றும் வடிகால் அமைப்பு போல செயல்படுகிறது. நாம் உடலை மசாஜ் செய்தால் இந்த நிணநீர் ஓட்டம் அதிகரிக்கிறது. அதனால் உடலில் இருக்கும் நச்சுகள் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. மேலும் இந்த மசாஜ் உடலில் இருக்கும் மன அழுத்த ஹார்மோன் கார்டிசோல் அளவை குறைக்கிறது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ஹார்மோன் ஆக்சிடோசின் அளவை உயர்த்துகிறது. அதனால்தான் அபியங்கம் செய்த பிறகு உங்கள் சருமம் பளபளப்பாக இருப்பதுடன் உங்கள் மனமும் மிகவும் அமைதியாக இருக்கும். இப்போது உடலை உள்ளிருந்து மேலும் சுத்தம் செய்ய உதவும் 4வது சக்தி வாய்ந்த முறையை பார்க்கலாம். அது கபாலபதி பிராணாயாமா. பலருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், நம் உடலில் உருவாகும் சுமார் 70% நச்சு வாயுக்கள் நாம் வெளியேற்றும் சுவாசத்தின் மூலம் உடலிலிருந்து வெளியேறுகின்றன. அதனால்தான் யோகா மற்றும் ஆயுர்வேதம் கூறுவது என்னவென்றால், சுவாசத்தை சுத்தப்படுத்துவது என்பது உயிர் சக்தியான பிராணனை சுத்தப்படுத்துவதற்கு சமம். பண்டைய யோக நூலான ஹதயோக பிரதீபிகாவில் இந்த முறையை கபாலபதி தோஷாக்னி என்று குறிப்பிடுகின்றனர். கபாலா என்றால் தலை, பதி என்றால் பிரகாசம். அதாவது இந்த பயிற்சி முகத்தையும் மூளையையும் தெளிவும் பிரகாசமும் நிறைந்ததாக மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த சுவாச பயிற்சி என்பதே அதன் அர்த்தம். இதை எப்படி செய்வது? முதலில் நிமிர்ந்து நேராக உட்காருங்கள். முதுகு நேராக இருக்க வேண்டும். பின்னர் மூச்சை வலுவாக வெளியே தள்ளுவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அதாவது மூச்சை வெளியே தள்ளுவது செயலில் நடக்கும், மூச்சை உள்ளே இழுப்பது இயற்கையாகவே நடக்கும். இந்த முறையில் ஒரு சுற்றுக்கு 30 முறை செய்யலாம். அப்படி 3 சுற்றுகள் செய்தால் போதும். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்.
இதை குறித்து நவீன அறிவியல் என்ன சொல்கிறது? கபாலபதி செய்யும் போது நாம் உடலில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை வேகமாக வெளியேற்றுகிறோம். இதனால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. மேலும் நுரையீரலின் ஆழப்பகுதிகளிலும் இருக்கும் காற்று பரிமாற்றம் சுத்தமாகிறது. இதனால் நுரையீரல் திறன் மேம்படுகிறது. அதோடு இந்த பயிற்சி வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. வயிற்று பகுதியில் குவிந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கவும் இது உதவுகிறது. முக்கியமாக கபாலபதி செய்யும் போது மூளை செல்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதனால் சிந்தனை தெளிவாகி கவனம் மற்றும் ஞாபக சக்தி மேம்படுகிறது. ஒரு வகையில் சொல்ல வேண்டுமென்றால் இது உங்கள் மூளைக்கான ஒரு நைசர்கிக வெற்றிடவேகரி போன்றது. இப்போது நாம் பார்க்க போகும் 5வது முறை இந்த முழு சுத்திகரிப்பு முறைகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது என்ன தெரியுமா? நாம் எப்போது சாப்பிடுகிறோம் என்பது. நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது நாம் எப்போது சாப்பிடுகிறோம் என்பதுதான். ஆயுர்வேதம் மிதமான உணவு மற்றும் இடைவெளி உணவு முறைகள் பற்றி மிகவும் தெளிவாக பேசுகிறது. பண்டைய ஆயுர்வேத நூலான சரக சம்ஹிதாவின் படி இரவு உணவு மிகவும் லேசாக இருக்க வேண்டும். மேலும் அது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் முடிக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இன்றைய வாழ்க்கை முறையை கருத்தில் கொண்டு பார்த்தாலும் மாலை 7 மணிக்குள் இரவு உணவை முடிப்பது மிகவும் நல்லது. அதன் பிறகு மறுநாள் காலை வரை எதையும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். குறைந்தது 12 முதல் 14 மணி நேரம் இடைவெளி உடலுக்கு கிடைக்க வேண்டும். இந்த முறையும் பின்னால் ஒரு அற்புதமான அறிவியல் உள்ளது. நவீன அறிவியல் இதை ஆட்டோபேஜி என்று அழைக்கிறது. இந்த கண்டுபிடிப்புக்காகவே 2016ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆட்டோபேஜி என்றால் என்ன? நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது உடலின் ஆரோக்கியமான செல்கள் இறந்த அல்லது சேதமடைந்த செல்களை உடைத்து மறுசுழற்சி செய்ய தொடங்குகின்றன. அதாவது அந்த நேரத்தில் உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கிறது. அதே நேரத்தில் கல்லீரல் தனது பணியை அமைதியாக செய்யும் நேரம் கிடைக்கிறது. உடலில் இருக்கும் நச்சுகளை வடிகட்டி வெளியேற்ற அது சிறப்பாக செயல்படுகிறது. இதன் விளைவாக உங்களுக்கு ஆழ்ந்த மற்றும் நல்ல தூக்கம் கிடைக்கும். அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் உங்கள் உடலில் புதிய சக்தி நிரம்பி இருப்பது போல உணர்வீர்கள். பாருங்கள் நண்பர்களே, இந்த 5 சுத்திகரிப்பு முறைகளையும் பின்பற்றுவதற்கு உங்களுக்கு ₹1 கூட செலவாகாது. இவை வெறும் குறிப்புகள் அல்ல. இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆயுர்வேதம் நமக்கு வழங்கிய அரிய பரிசுகள். ஆனால் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நமது கார்கள் மற்றும் பைக்குகளை சர்வீஸ் செய்ய நேரம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் நமக்கு உயிர் கொடுத்துள்ள இந்த உடலை பராமரிக்க மறந்து விடுகிறோம். அதனால் இன்று ஒரு முடிவெடுங்கள். நாளை காலை முதல் இந்த பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் தொடங்குங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடல் உங்களுக்கு தரும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் விலத்தில் எந்த செல்வத்துடனும் ஒப்பிட முடியாது. நம் முன்னோர்கள் ஏன் 100 ஆண்டுகள் வரை ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் செய்யுங்கள். மேலும் இதை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஆரோக்கியத்தை பகிர்வதை விட பெரிய உதவி எதுவும் இல்லை. நன்றி.